மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மற்றொரு அண்மை செய்தி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை நாளை தொடங்குகிறது திமுக. இந்த நிலையில் முதலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். நாளைய தினம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தையை திமுக தொடங்குகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தளவில் எத்தனை தொகுதிகள் கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம்? முழு விவரங்கள். வணக்கம். ஐயுஎம்எல் நாளைய தினம் திமுகவுடன் பேச்சுவார்த்தையை துவங்க இருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக சார்பில் வருகின்ற 22ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தை துவங்கும் என அறிவித்திருந்தார்கள். திமுக சார்பில் நேற்றைய தினம் குழு அமைக்கப்படும் என்று அறிவித்த நிலையில் இன்று காலை குழுவும் திமுகவுடைய பொருளாளர் TR பாலு அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவுடன் ஐயுஎம்எல் சார்பில் அமைக்கப்பட்ட குழு நாளைய தினம் பேச்சுவார்த்தையை துவங்குவார்கள். அறிவாலயத்திற்கு வந்து முதற்கட்டமாக தங்களுடைய பேச்சுவார்த்தையை துவங்குவார்கள். ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஐயுஎம்எல்ஐ பொறுத்த வரைக்கும் 3 இடங்கள் பெற்றார்கள். அந்த 3 இடங்களுமே தோல்வியடைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர்கள் பெறக்கூடிய இடம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 3க்கும் குறைவான இடங்களே திமுக ஒதுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஐயுஎம்எல் 5 இடங்களை அவர்களது விருப்ப தொகுதியாக நாளைய தினம் பட்டியலாக கொடுக்க இருக்கிறார்கள். 5 தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் என்று நாளைய தினம் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது பட்டியலாக கொடுப்பார்கள். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் மட்டுமே ஐயுஎம்எலுக்கு ஒதுக்குவதற்காக நிர்ணயம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் நடக்கப்பட்ட இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது எந்த ஒரு முடிவும் எட்டப்படாது. அதாவது முதற்கட்டமாக விருப்ப தொகுதிகளை கொடுங்கள் என்று கேட்டு வாங்கிக் கொண்டு தலைவரிடம் பேசிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் என்று திருப்பி அனுப்பிவிடுவார்கள். அதன் அடிப்படையிலேயே முதற்கட்ட பேச்சுவார்த்தை நாளை தினம் நடக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு தேர்தலிலும் சராசரியாக திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணிக்காக முதல் ஐயுஎம்எல்ஐ மட்டும்தான் அழைப்பார்கள். வெகு காலங்களாக அவர்களுக்கு உடனே இருக்கும் ஐயுஎம்எல் தொடர்ச்சியாக எல்லா தேர்தலிலும் முதற்கட்டமாக முதல் கட்சியாக அவர்கள்தான் பேச்சுவார்த்தை துவங்குவார்கள். அதன் அடிப்படையிலே ஐயுஎம்எலுக்கு நாளை தினம் அந்த அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை அறிவாலயத்தில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.